Hi Pattu. Hi Pattu Swami. How are you? I hope you all will be happy and fine. Okay. So, Tata again, one more story today. This is about self-confidence. நம்மளால எல்லாம் முடியும், எந்த ஒரு வேலையும் நம்மளால செய்ய முடியுன்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. இந்த ராஜா என்ன பண்ணாரு, அவங்க மக்களுடைய அறிவுத்திறன், நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். அவர் அனௌன்ஸ் பண்ணார், எல்லா மக்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணார், இந்த அரண்மனையினுடைய கதவை யார் திறக்கிறாங்களோ, இந்த அரண்மனை, அந்த ராஜாவுடைய மாளிகை இருக்கு இல்லையா, கோட்டைன்றது, அதை அந்த கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணோடனே எல்லாரும் பேசுகிறாங்க, ஐயோ முடியுமா, அது ரொம்ப அங்கே சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களே, திறக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யூத்துங்கெல்லாம், அவங்க மாமா மாதிரி, அவங்க அப்பா மாதிரி யூத்துங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு, வேணாம்ப்பா வம்பு எதுக்கு அப்படின்னு, கதவை திறக்க முடியலன்னா கையை வெட்டிடுன்றார் ராஜா. கதவை திறந்தா ராஜ்யத்தில் பாதி, அப்படி இல்லைன்னா கையை வெட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, நமக்கு எதுக்குலாம் வம்பு, கை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இது போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. இல்லை வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு, கை போயிடுச்சுன்னா நம்ம எப்படி வாழறது, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வானான்னுடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த வீடியோ எடுக்கிறாப்புல இல்லை, அண்ணா, அவர் பேர் சந்தோஷ், அவர் மட்டும் தைரியமாக இல்லை நான் போகிறேன் அப்படின்றார். நான் போகிறேன், நான் அரண்மனையுடைய கதவு திறக்கிறேன் அப்படி. எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க அவருக்கு, வேண்டாம்ப்பா கை போயிடும், அவருக்கு கஷ்டப்படுவேன், நீ எப்படி வாழ்வு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த அண்ணா என்ன சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, போனால் கை தானே போகுது, உயிர் இருக்குது இல்லையா, நான் எப்படியும் வாழ்வேன், திறந்தா ராஜ்யத்தில் பாதி கிடைக்குது இல்லையா, எனக்கு நானும் ராஜாவாயிடும் இல்லையா, அதனால நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா போகிறாரு. அந்த அண்ணா போன உடனே அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த கதவை அப்படியே திறக்கிறார், அப்படி புஷ் பண்ணுறாரு. புஷ் பண்ண உடனே கதவு தானாக திறந்துட்டுச்சு. ஆமாம், ஏன்னா அந்த ராஜா அந்த கதவை உள்ளேருந்து லாக் பண்ணவே இல்லை. சும்மா இவங்களுடைய எப்படி யோசிக்கிறாங்க, தைரியமாக முன்னால் வராங்களான்றத செக் பண்ணுறதுக்காக அவர் சொன்னது அது. அப்புறமா அந்த ராஜா அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவனை கூப்பிட்டு பாதி ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்துட்டு அவனை ஒரு ராஜாவாக்கிட்டார். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு சொல்லியாச்சுனாக்கா, என்றைக்குமே தைரியமாக இருக்கணும். நம்மளால் இந்த வேலை முடியும், என்னால் படிக்க முடியும், என்னால் நல்ல பிள்ளையாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். என்னால் முடியும், அம்மா இல்லாமல் தூங்க முடியும். இப்போ ஆயா தாத்தா கூட நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பாரு, டெய்லி வீடியோ கால் பேசுகிறோம், ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ அதனால் நம்மளால் எல்லாம் முடியும், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதான் இதில் கற்றுக்க வேண்டியது. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. தாத்தா டெய்லி ஒரு ஸ்டோரி போடுறேன். பாய் பட்டு சாமி. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு